Hello everyone. MRB Pharmacist exam வந்து 2023ல ஏப்ரல் 26 அண்ட் 27ல் இப்போ 2 பேட்ச் நடந்துச்சு. அதோட கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான், இது ஆக்சுவல் கட் ஆஃப் கிடையாது. இன்னும் ஒரு 2-3 டேஸில் மேபி ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிடும். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கறதுனால ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து இப்போ நான் வந்து என்னோடய ஓனில் ரிலீஸ் பண்ணுறேன். அண்ட் இது எப்படி பேஸ் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னா, என்னோடய குரூப்பில் வந்து நியர்லி ஒரு 3000 பீப்புள் இருப்பாங்க. அவங்களோட மார்க்கெல்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா பாசிபிளி என்ன கட் ஆஃபாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ப்ரிடிக்ஷனாக வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது முழுக்க வந்து ஒரு ப்ராபபிலிட்டி ரேஞ்சில் தான் போட்டிருக்கேன். ஸோ எக்ஸாக்டாக இந்த மாதிரி வராது, பட் மேபி இந்த மாதிரி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேட்டகரி வைஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரல், பிசி, பிசிஎம், எம்டிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி எல்லா கேட்டகரிக்கும் தனித்தனியாக கொஞ்சம் கட் ஆஃப் வந்து வேரி ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் த போஸ்டிங் ஆஸ் வெல் ஆஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த சிவியாரிட்டி ஆஃப் த எக்ஸாம். ஸோ அது பேசிஸில் பார்த்திங்கன்னா அண்ட் கேட்டகரிலையும் பார்த்திங்கன்னா ஜென்ரல், அதாவது ஜென்ரலாக பீப்புள் வந்து இந்த மாதிரி, அது இல்லாமல் விமனுக்கு வந்து தனியாக சீட்ஸ் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நம்ம சேர்த்து பார்க்கணும். ஸோ பாசிபிளி பார்த்திங்கன்னா விமனுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பு அதிகம். ஏன் அப்படின்னா இங்கே ஜென்ரல்லையும் விமன் வந்து வருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிசின்னு வச்சுக்கோங்களேன், அதில் 146ல் ஜென்ரலி உமன் வந்து வர வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் அதில் அவங்க மிஸ் ஆனாங்கன்னா கூட விமனுக்குன்னு தனியாக 69 சீட்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயே உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் எல்லாத்துலேயுமே விமனுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் பேசிக்கலி தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகரி பார்க்கலாம். ஜென்ரல் கேட்டகரியில் டோட்டலாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது? 276. அதில் ஜென்ரல் வந்து 172, விமனுக்கு வந்து 79. ஸோ நியர்லி 2/3 வந்து 1/3 வந்து உமனுக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 172 + 79 வந்து உமனுக்கு தனியாக இருக்குது. டோட்டலாக 276 சீட்ஸ் இருக்குது. இது வந்து ஜென்ரல். ஸோ எந்த கேட்டகரிலையும் வரமாட்டாங்க. இவங்களோட கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75லேருந்து 82. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நார்மலாக 80+ தான் யூஸ்வலாக வரும். ஆனால் இந்த எக்ஸாம் வந்து மோஸ்ட்லி 26 மார்னிங், 27 மார்னிங், ஆஃப்டர்நூன் எல்லாருமே ரொம்ப டஃப்பு. என்னோடய பேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 பேரை தவிர யாருமே 80+ ஸ்கோர் பண்ணவே இல்லை. அதனால் யூஸ்வலாக கட் ஆஃப்னால் 80க்கு மேலே தான் வரும் ஜென்ரலுக்கு. ஆனால் இங்கே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த 3000 பேரில் எனக்கு சொன்னவங்களில் ஒரு 2-3 பேர் தான் 80+ வரும்னே சொன்னாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு கட் ஆஃப் வந்து ஒரு 75க்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ 75லேருந்து ஒரு 82 வரும் அப்படிங்கிறது ஒரு ப்ரெடிக்ஷன். ஸோ ஜென்ரலுக்கு கட் ஆஃப் 75லேருந்து 82 வரும். நீங்கள் இன்கேஸ் 82 உங்கள் ஸ்கோர் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போயிடுவீங்க, மோஸ்ட் பாசிபிள், ப்ராபப்ளி. நெக்ஸ்ட்டு பிசி பார்த்தோம்னா பிசியில் ஜென்ரலில் 146 இருக்குது. தென் விமனுக்கு தனியாக 69 சீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ பிசிலையும் பார்த்திங்கன்னா விமனுக்கு நிறைய ப்ரையாரிட்டி இருக்குது. ஸோ அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். டோட்டலாக 236 சீட்ஸ். ஸோ நியர்லி வந்து ஜென்ரலுக்கு நியர் ஈக்குவலாக பிசிக்கான சீட்ஸும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70ங்கிறது ஒரு லோயஸ்ட் ரேஞ்சாக போட்டிருக்கேன். பிகாஸ் 70க்கு கீழே போக சான்ஸ் கிடையாது பிசிக்கு. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு 70 to 75 அந்த ரேஞ்சில் இருக்கும். 75 எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சேஃப் ஃபார் பிசி. பிகாஸ் இவங்க சீட்ஸும் அதிகமாக இருக்குது. அண்ட் இங்கே ஜென்ரல் அளவுக்கு வந்து ஸ்கோரும் ரொம்ப அதிகமாக வராது. அப்படி பார்க்கும்போது சீட்ஸும் ஈக்குவலாக இருக்கும்போது இதோட கட் ஆஃப் இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஜென்ரலை விட ஒரு 4 or 5 மார்க்ஸ் வந்து பிசிக்கு கம்மியாக தான் வரும். ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இஸ் 70 to 75 ஃபார் பிசி கேட்டகரிஸ். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பிசிஎம். ஸோ பிசிஎம் பார்த்திங்கன்னா அவங்க சீட்ஸ் வந்து கம்மி, 31 தான் இருக்கும். அண்ட் அதில் கூட பார்த்திங்கன்னா 31ல் 1/3 வந்து விமனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட கட் ஆஃப் பார்த்திங்கன்னா இதில் வந்து போட்டி வந்து கம்மியாக இருக்கும். அதனால் இவங்களோட கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ பாசிபிளி பார்த்திங்கன்னா இதை விட பிசியை விட கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ ஒரு 68 to 75 வரைக்கும் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம். ஸோ 68லேருந்து 75 வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் பிசிஎம். அதுக்கப்புறம் எம்பிசி. ஸோ எம்பிசி எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ஜென்ரலில் 112 இருக்குது, விமனுக்கு 50 சீட்ஸ் இருக்குது. டோட்டலாக 177 சீட்ஸ் வந்து டோட்டலாக இருக்கும். இதில் ஒரு சில சீட் வந்து அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த மாதிரி வந்து ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணலை. அதெல்லாம் வந்து எப்படி வரும்னு தெரியல. ஸோ இந்த எம்பிசிக்கு ஜென்ரலி பார்க்கும்போது கட் ஆஃப் வந்து பிசியை விட கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஜென்ரல் பிசியை விட கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ பாசிபிளி பார்த்திங்கன்னா ஒரு 67லேருந்து 75 அந்த மாதிரி ரேஞ்சில் கட் ஆஃப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபார் எம்பிசி. இதுலேயுமே விமனுக்கு வந்து ப்ரையாரிட்டி இருக்குது. ஸோ அவங்களுக்கு இதுலேயும் வரலாம், இதுலேயும் வரலாம். அந்த மாதிரி டபுள் பெனிஃபிட் இருக்குது.
ஸோ இவங்களுக்கு 67லேருந்து ஒரு 75 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் 75னா உங்களுக்கு வந்து 90% மேலே உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. பிகாஸ் இது சீட்ஸும் ரொம்ப கம்மிலாம் கிடையாது. கிட்டத்தட்ட இதில் பாதிக்கு மேலே, அதாவது ஜென்ரலில் 276னா இதில் ஒரு 100 சீட் தான் கம்மி. அதனால் உங்களுக்கு 75 எடுத்திங்கன்னா இட் இஸ் அ மோஸ்ட் சேஃபஸ்ட் ஸ்கோர். தென் அதுக்கப்புறம் எஸ்சி கேண்டிடேட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஜென்ரலில் 81, விமனுக்கு 39, ஓவரால் வந்து 133 சீட்ஸ் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இதில் ஸோ இதுவும் வந்து நியரஸ்ட், எம்பிசிக்கு நியரஸ்ட்டாக தான் இந்த சீட்ஸும் இருக்குது. ஒரு 40 சீட்ஸ் தான் கம்மி. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்து ஸ்கோரு 65 விட கொஞ்சம் கம்மியாக வரதான் வாய்ப்பு இருக்குது. பட் மேக்ஸிமம் 68 வரைக்கும் வரலாம். மேக்ஸிமம் மினிமம் வந்து ஒரு 62 இருந்துச்சுன்னா சேஃபஸ்ட் ஸ்கோர். ஸோ 62லேருந்து 68 தான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் எஸ்சி கேண்டிடேட்ஸ். நெக்ஸ்ட்டு எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக 27. இதுலேயும் விமனுக்கு வந்து 9 சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் மட்டும் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 60 to 65 அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ். தென் இதுக்கப்புறம் எஸ்டி கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக 9 சீட்ஸ் தான். அண்ட் இதில் ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா அதில் போட்டியாக இருக்கவங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ இதுலேயும் உமனுக்கு 2, நார்மலாக 6 சீட்ஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் எஸ்டி கேட்டகரியில் ஒரு 65 அப்படி எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஷோராக போயிடுவீங்க. பட் நீங்கள் 60 எடுத்திங்கனாலே உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பிகாஸ் இது லாஸ்ட் டைம் எக்ஸாம்பிள்லாம் பார்த்திங்கன்னா எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து 50 எடுத்தவங்களே போயிருக்காங்க, 48 எடுத்தவங்க கூட போயிருக்காங்க. ஸோ மேபி கொஞ்சம் நிறைய பேர் வந்து நல்ல ஸ்கோர் எடுத்திருக்க பட்சத்தில் ஒரு 60 அப்படிங்கிறது வந்து ஒரு சேஃபஸ்ட் ஸ்கோராக எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வச்சுக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 89 சீட்ஸ் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இது கூட இப்போ வந்து ஒரு நியர்லி ஒரு 100 சீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். 980 சீட்ஸ் கிட்ட டோட்டலாக அவைலபிளாக இருக்கும். ஸோ 980 சீட்ஸ் இருக்குது. இங்கே நான் கொடுத்தது வந்து பேஸ்ட் ஆன் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்து, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்கை பொறுத்து நான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னு என்னோடய ப்ரிடிக்ஷன் படி நான் அதை போட்டிருக்கேன். பட் எக்ஸாமில் பேஸ்ட் ஆன் சிவியாரிட்டி இட் மே வேரியாக வாய்ப்புகள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா விமனுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி அவங்களுக்கு வந்து தனி சீட்டே வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. அதனால் விமனாக இருக்கவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து இந்த கட் ஆஃப்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஆல்சோ மென் ஆல்சோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் சேம் கட் ஆஃப். அண்ட் இந்த ஃபார்மசி எக்ஸாம் ரிசல்ட்லாம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பாசிபிளி இப்போ May 13 வந்து தமிழோட அப்ஜெக்ஷன் வந்து முடியும். ஸோ அன்றைக்கி ஈவினிங்கே வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். என்னோடய குரூப்பில் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து MRB ஆஃபீஸில் விசாரிச்சதாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் 14th வர வாய்ப்பு இருக்குது. அப்படி 14th வரலைன்னா ஃபைனலி, அதாவது மேக்ஸிமம் 15th வரை வந்துடும். பட் 13th நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 13th வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 2 daysல தமிழ் வரும்னு சொன்ன மாதிரியே தமிழ் வந்துச்சு. ஸோ இதுவும் 13th ஈவினிங்கே வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 13th வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் வசந்த் முருகேசன்.